மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம ப்ராசஸ் பிளானிங் காஸ்ட் எஸ்டிமேஷனில் 5வது யூனிட் எடுக்க போகிறோம். ஸோ 5வது யூனிட்ல வந்து மெஷினிங் டைம் கால்குலேஷன். 5வது யூனிட் வந்து என்னது மெஷினிங் டைம் கால்குலேஷன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது புக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ ஒரு ஜாப்பை வந்து மெஷினிங் பண்ணுறதுக்கான டைம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். மெஷினிங் டைமை கண்டுபிடிக்கிறதா இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் லேத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்கான டைம் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஆகும், ஒரு ஜாப் போடுறோம் அந்த ஜாப்புக்குரிய டைம் எவ்வளோ அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த யூனிட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மெஷினிங் டைம்ங்கிறது நீ ஒரு லேத்தில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னா அந்த லேத்தில் ஒர்க் பண்ணுற டைம் மட்டும் சேராது. ஜாப்பை மாற்றுற டைமு, அடுத்து டூலை மாற்றுற டைமு, அடுத்து மெஷினை க்ளீன் பண்ணுற டைம், அடுத்து மெஷினில் ஏதாச்சும் செட்டப் பண்ணுறீங்கன்னா அந்த செட்டிங் டைம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த மெஷினிங் டைம் அப்படிங்கிறது வரும். இல்லைன்னா என்னது மெஷினிங் ஆப்ரேஷன் பண்ணுற டைம் மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்ல வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம செய்வதற்கான கரெக்டான என்னது இந்த ஆப்ரேஷன் டைம், அது மேனுஃபேக்சரிங் டைமை கண்டுபிடிக்கிறதா மெஷினிங் டைம். எல்லாம் இதில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் ஆஃப் மெட்டல் மெஷினிங் டைம் அப்படின்னு உனக்கு ஒரு 2 மார்க்ஸ் இருக்கலாம். வாட் ஆர் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் மெட்டல் மெஷினிங் டைம் அப்படின்னா செட்டப் டைமு, ஹேண்ட்லிங் டைமு, மெஷினிங் டைமு, டியர் டைமு, டவுன் டைம் அண்ட் அதர் அலோன்ஸ் டைம். ஸோ செட்டப் டைம் அப்படின்னா என்ன? ஸோ செட்டப் டைம் அப்படிங்கிறது டூலை வந்து மாற்றுறதுக்கான டைமு, அடுத்து ஜாப்பை மாற்றுறதுக்கான டைமு, அடுத்து அந்த மெஷின்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கான டைமு, இதெல்லாம் என்னது செட்டப் டைம். ஸோ இதுக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் வந்து செட்டப் டைம். அப்புறம் ஹேண்ட்லிங் டைம். இந்த ஹேண்ட்லிங் டைம்ங்கிறது ஜாப்பை வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம வந்து ஜாப்பை ஹேண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை மெஷினை வந்து சும்மா ஐடில் வச்சுக்கிட்டு இருக்கலாம். பட் அந்த இதில் கூலண்ட் ஊற்றுறது அல்லது ஆயில் ஊற்றுறது அல்லது மெஷினை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி டைம்லாம் வந்து என்னென்னா ஹேண்ட்லிங் டைம். ஓகே. அடுத்து மெஷினிங் டைம்ங்கிறது நமக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான டைம் மட்டும் மெஷினிங் டைம். ஒரு ஃபேஸிங் ஆப்ரேஷன், டேனிங் ஆப்ரேஷன் இந்த மாதிரி நிறைய பண்ண போகிறோம். பட் ஃபேஸிங்க்கு எவ்வளோ டைம் ஆச்சு, டேனிங்க்கு எவ்வளோ ஆச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷனுடைய டைமை வந்து கண்டுபிடிக்கிறது மெஷினிங் டைம். அடுத்து டியர் டவுன் டைம்னா இப்போ மெஷினை ஆஃப் பண்ணிட்டு நம்ம செய்ய சில வேலைகள் செய்வோம். மிஷினை ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், டூலை தேய்மானம் அடைஞ்சிருக்கும். ஸோ டூலை தேய்மானம் வந்து அதை ஷார்ப்பனிங் பண்ணுவோம். ரைட்டா. அடுத்து என்னது, மெஷினில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிருக்கும், அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன செய்வோம், இது பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்காக ஒதுக்கக்கூடிய டைம் வந்து டியர் டவுன் டைம். அடுத்து டவுன் டைம் அப்படின்னா மெஷின் ரிப்பேர் ஆயிடும். மெஷின் ரிப்பேர் ஆகிறதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைமில் வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம், அதை சரி பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுவோம். அப்போ அதுக்காக கொடுக்கக்கூடிய டைம் வந்து டவுன் டைம். அடுத்து அலவன்ஸ் டைம்ங்கிறது அப்போ ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய அந்த நேச்சராக நம்ம வந்து யூரினல் போவாங்க அல்லது தண்ணி குடிக்க போவாங்க, இந்த மாதிரி போகிறதுக்கு அவருக்கு வந்து ஒடுக்கக்கூடிய டைம் வந்து இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் கொடுப்போம். இதெல்லாம் என்னது அலவன்ஸ் டைம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் டோட்டல் மெஷினிங் டைம். ஸோ வாட் ஆர் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் மெஷினிங் டைம்? செட்டப் டைம், ஹேண்ட்லிங் டைம், மெஷினிங் டைம், டியர் டவுன் டைம் அண்ட் அலவன்ஸ் டைம். இதெல்லாம் என்னது. ஸோ மெஷினிங் டைம்னா என்னது, ஒரு ஜாப்பை வந்து முழுமையாக முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய டைம் தான் என்னது மெஷினிங் டைம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம், ஒவ்வொரு இதாக பார்க்க போகிறோம். செட்டப் டைம்னா என்ன, நான் சொன்ன ஆல்ரெடி செட்டப் டைம்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு செட்டப் டைம் அப்படிங்கிறது என்ன போட்டிருக்காங்க, ஆப்ரேஷனுக்கு முன்னர் டூலு ஒர்க்கு மெஷின்களை தயார் செய்யாகும் நேரம் தான் என்னது செட்டப் டைம். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெஷினில் என்னெல்லாம் செய்கிறோமோ அது பூரா என்னது செட்டப் டைம். ஸோ வேறு கீழே என்னெல்லாம் போட்டிருக்காங்க, பார்ட் டிராயிங் வந்து உனக்கு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அந்த படத்தை வச்சு நீ என்ன செய்ய போகிற, ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ அந்த பார்ட் டிராயிங்கை படிக்கிறதுக்கு அல்லது ப்ராசஸ் பிளானிங் ஷீட்டை படிப்பதற்கு கொடுக்கக்கூடிய நேரம், ஸ்டோர்லேருந்து டூலு மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்கான நேரம், அடுத்த டூலு ஜாப்பை வந்து மெஷினில் பொறுத்துறதுக்கான நேரம், இதுதான் என்னது செட்டப் டைம். இந்த செட்டப் டைம்ங்கிறது ஒவ்வொரு பேட்ஜுக்கும் ஒரு இடம் கொடுப்பாங்க. ஒரு செட்டப் டைம்னா என்னது, மெஷின் ஒரு ஜாப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம சின்ன சென்டர் லேத்தில் அப்படி கிடையாது, ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒரு இடம் மாற்றோம். ஆனால் சில ஆட்டோமேட்டிக் லேத்தில் வந்து ஒரு இடம் மொத்தமாக ஜாப்பை வந்து மாட்டியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும், அடுத்த ஜாப்புக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட்டப் டைம்ங்கிறது ஒரு லாட்டுங்கிறது 100 பீஸாக இருக்கலாம், 1000 பீஸாக இருக்கலாம், 10,000 பீஸாக இருக்கலாம். ஒரு லாட்டுக்கு ஒரு நேரம் தான் வந்து அந்த செட்டப் டைம். இப்போ ஹேண்ட்லிங் டைம்னா டைம் ஃபார் லோடிங் ஜாப், டைம் ஃபார் அன்லோடிங் ஜாப், அட் டைம் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ் ஆன் டூரிங். மெஷின் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ஸோ அதான் ஹேண்ட்லிங் டைம். ஸோ அப்போ என்ன செய்வோம், டைம் ஃபார் லோடிங், அந்த ஜாப்பை வந்து சரியாக ஃபிட் பண்ணாமல் இருக்கலாம், ஜாப் ஃபிட் பண்ணலாம், ஜாப்பை இதை பண்ணலாம்,
அன்லோடிங் பண்ணலாம். ஸோ லோடிங் அன்லோடிங், அப்புறம் மெஷினை ஓட்டி இது ரன்னிங்லேயே நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம். அந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்னது ஹேண்ட்லிங் டைம். ஸோ ஹேண்ட்லிங் டைமில் ஒரு ஆப்ரேட்டர் ஜாப்பை மெஷின் லோடு செய்து ஆப்ரேஷன் கொடுத்து அது ஜாப்பை டிஸ்போஸ் செய்து வரை எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ ஜாப்பை மாட்டி அதை அன்லோட் பண்ணுற வரைக்கும் உள்ள அந்த ஆப்ரேட்டர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து ஹேண்ட்லிங் டைம். அடுத்து வந்து மெஷினிங் டைம். மெஷினிங் டைம்னா இப்போ என்னெல்லாம் வரும்? மெஷினிங் டைமில் என்னெல்லாம் வரும்? மெஷினிங் டைம் அப்படிங்கிறது ஜாப்பை வந்து டூலை வச்சு கட் பண்ணி அதில் மெட்டலை ரிமூவ் பண்ணுற போது கொடுக்கக்கூடிய நேரம். ஸோ ஜாப்பை வந்து டூலை வச்சு டச் பண்ணி நம்ம வந்து மெட்டலை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய நேரம் வந்து மெஷினிங் டைம். ஸோ இதில் என்னென்னலாம் வரும்? டைப் ஆஃப் மெஷினிங், அது வந்து எதை பொறுத்தலாம் மாறும். டைப் ஆஃப் மெஷினிங் மாறும், டைப் ஆஃப் மெட்டீரியல், கட்டிங் ஸ்பீடு, ஃபீடு, டெப்த் ஆஃப் கட்டு, நம்பர் ஆஃப் கட்டு. அதாவது டைப் ஆஃப் மெஷினிங்னா என்னது? இப்போ த்ரெட் கட்டிங்னா என்னது? ஸ்பீடு கம்மியாக வைப்பீங்க, ரைட்டா? அதே இது ட்ரில்லிங்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ரேஷனை பொறுத்து அந்த ஸ்பீடு வந்து அதிகமாக வச்சுன்னா வேகமாக முடிஞ்சு போகும், ஸ்பீடு கம்மியாக வச்சிங்கன்னா மெதுவாகும், டைமிங் வந்து கூடும். ஸோ அதே மெட்டீரியல், ஹார்டான மெட்டீரியல்னா டைமிங் அதிகமாகும், சாஃப்டான மெட்டீரியல்னா சீக்கிரம் பண்ணிடலாம். அதுவே கட்டிங் ஸ்பீடு, ஃபீடு, டெப்த் ஆஃப் கட்டு நிறைய கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? டைமிங் சீக்கிரம் முடிச்சிடலாம். டெப்த் ஆஃப் கம்மியாக கொடுத்து மிஷினிங் பண்ணணும்னா டைம் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் கட்டு, ஒரு கட்டு 2 கட்டை முடிக்கிறது சீக்கிரம் முடிஞ்சு போகும். நம்பர் ஆஃப் கட்டு அதிகமாகிடுச்சுன்னா டைம் வந்து அதிகமாகும். ஸோ அது இந்த மெஷினிங் டைம். இது இந்த வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி மெஷினிங் டைம் கேட்டானா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அடுத்து யூனிட் ஆப்ரேஷன் டைம். யூனிட் ஆப்ரேஷன் டைம்னா ஒரு ஜாப்பை வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு ஆகக்கூடிய மொத்த நேரம் தான் என்னது? யூனிட் டைம். இந்த யூனிட் டைம்ங்கிறது ஹேண்ட்லிங் டைமையும் மெஷினிங் டைமும் சேர்ந்தது. ஹேண்ட்லிங் டைம் மெஷினிங் டைமும் சேர்ந்தது. அடுத்து டியர் டவுன் டைம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ டூல் இந்த ஜிக்சன் ஃபிக்சரை கலக்கிறதுக்கான நேரம், அடுத்து டூல்ஸ் மிஷினை வந்து கிளீன் பண்ணுறதுக்கான நேரம், இதெல்லாம் வந்து என்னது? மெஷினிங் ரன்னிங் டைமில் இருக்கும்போது அல்லது ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு ஒர்க்குக்காக கொடுக்கக்கூடிய நேரம் வந்து டியர் டவுன் டைம். டவுன் டைம்ங்கிறது மெஷினை பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சரி பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய டைம் வந்து டவுன் டைம். அலவன்ஸ், இது ஆப்ரேட்டருக்காக கொடுக்கக்கூடிய நேரம், அல்லது வேற என்ன சொல்லலாம், ஒரு ஜாப்புக்காக மெட்டீரியலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொடுக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இப்போ இந்த அலவன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன அலவன்ஸ்லாம் வரும்? இந்த பெர்சனல் அலவன்ஸ், அந்த ஆப்ரேட்டர் கொடுக்கக்கூடிய அலவன்ஸ் வந்து பெர்சனல் அலவன்ஸ். அவர் தண்ணி அடிக்க போகிறது, யூரினல் போகிறது, டாய்லெட் போகிறது எல்லாம் வந்து பெர்சனல் அலவன்ஸ். ஸோ ஃபேட்டிக் அலவன்ஸ், அவர் டயர்ட் ஆகிட்டாருன்னா அவரோட அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரம். இந்த டயர்டு எதனால் ஆகும்? லைட்டிங் கம்மியாக இருக்கிறது, இல்லை வென்டிலேஷன் கம்மியாக இருக்கிறது, இது என்னது உள்ளே வந்து கரெக்டான ஒரு என்விரான்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போது அந்த ஃபேட்டிக் ஆகும். ஸோ அந்த ஃபேட்டிக்காக கொடுக்கக்கூடிய நேரம். அடுத்து டூல் ஷார்ப்பனிங் அண்ட் டூல் சேஞ்சிங். டூல் வந்து அப்படியே தேய்மானம் அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த தேய்மானத்தை நம்ம வந்து டூலை கழட்டி ஷார்ப் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய டைம். அடுத்து வந்து டூல் சேஞ்ச் டைம். டூல் சேஞ்சுன்னா டூலை வந்து அவ்வளோ அதுக்கப்புறம் ஷார்ப்பனிங் பண்ண முடியாது, ஒரு 90 டூலை மாற்றுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய டைம். அடுத்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் செக்கிங் அலவன்ஸ் டைம். ஸோ ஒரு ஜாப்பை வந்து கரெக்டான சைஸுக்கு தான் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறதுக்கு நம்ம செக் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய டைம். இதெல்லாம் என்னது? அலவன்ஸ் டைம். இதுவோ வேறு என்னென்ன அலவன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, பீரியாடிக் கிளீனிங் ஆஃப் மெஷினை கிளீன் பண்ணுறதுக்கு, அது மெட்டீரியலை வாங்குறதுக்கு, கூலண்ட் மாற்றுறதுக்கு, அடுத்து ஸ்கிராப்பர் ரிசீவ் வெளியே தள்ளுறதுக்கு, இதுக்காக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய டைமும் அந்த அலவன்ஸ் டைமில் சேரும். ஸோ இப்போ டோட்டல் மிஷின் டைம் அப்படின்னா ஹேண்ட்லிங் டைம், மிஷின் டைம் எல்லா டைமையும் கூட்டி நம்ம லாஸ்ட்டில் வந்து எத்தனை காம்பனன்ட்ஸ், ஒரு காம்பனண்ட்டுக்கான டைம் கேட்டால், இப்போ நம்ம ஒரு 100 ப்ராடக்ட் பண்ணுறோம், இப்போ 100 ப்ராடக்ட்டுக்கான மொத்த டைமு டிவைடட் பை 100 போட்டோம்னா ஒரு காம்பனண்ட்டுக்கான டைம் வந்து நமக்கு கிடச்சி போகும். அடுத்து மெஷினிங் பேராமீட்டர்ஸ். வாட் ஆர் தி மெஷினிங் பேராமீட்டர்ஸ்? ஒரு மெஷினிங் பண்ணுறக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்ன? கட்டிங் ஸ்பீடு, ஃபீடு, டெப்த் ஆஃப். இதான் வந்து மெஷினிங் பேராமீட்டர்ஸ். ஸோ மெஷினிங் பேராமீட்டர்ஸில் கட்டிங் ஸ்பீடு, ஃபீடு, டெப்த் ஆஃப். இந்த மூணில் ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து 3 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். முதல்ல கட்டிங் ஸ்பீடுன்னு என்னது? கட்டிங் ஸ்பீடு அதாவது கட்டிங் ஆப்ரேஷன் நடக்கிறப்ப இந்த டூல் அல்லது ஒர்க் இந்த ரெண்டுமே நகரும். ஒன்று டூல் நகரும் அல்லது ஜாப் நகரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேத்தில் பார்த்தீங்கன்னா டூல் நகரும், மில்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஜாப் நகரும். ஸோ அப்போ ஏதாவது ஒவ்வொரு மிஷின்லையும் ஏதாவது ஒன்று மட்டும் நகரும். ஸோ அப்போ ஒரு நிமிடத்தில் டூலோ அல்லது ஜாப்போ நகரக்கூடிய வேகம், நகர்ந்து செல்லக்கூடிய வேகம். ஒரு கட்டிங் ஆப்ரேஷன் அப்போ டூல் அல்லது ஜாப் ஆனது நகர்ந்து செல்லக்கூடிய வேகம் வந்து என்னது? கட்டிங் ஸ்பீட், ரைட்டா? இது கட்டிங் ஸ்பீடை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள், கட்டிங் ஸ்பீடை பாதிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் செலக்ஷன் ஆஃப் கட்டிங் ஸ்பீட். இது ஒரு 3 மார்க் கேட்கலாம், இது 2 மார்க் டிஃபைன் கட்டிங் ஸ்பீட் கேட்கலாம். இது வந்து 3 மார்க்ஸ். கட்டிங் ஸ்பீடு
அதே தான் ஒர்க் மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருந்தால் கட்டிங் ஸ்பீடு வந்து என்னது கம்மியாக கொடுத்துக்கலாம். ஒர்க் மெட்டீரியல் ஹார்டாக இருந்தால் கட்டிங் ஸ்பீடு ஒர்க் மெட்டீரியல் சாஃப்டாக இருந்தால் கட்டிங் ஸ்பீடு அதிகமாக கொடுத்துக்கலாம். ஒர்க் மெட்டீரியல் சாஃப்டாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் சார் ஹார்டாக இருந்தால் கம்மியாக கொடுக்கும். அடுத்து கட்டிங் டூல் மெட்டீரியல். கட்டிங் டூல் மெட்டீரியல் டூலோட மெட்டீரியல். டூலோட வந்து ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம் எவ்வளோ ஸ்பீடு கொடுத்துக்கலாம். ஹார்ட்னஸ் கம்மியாக இருந்தால் ஸ்பீடு கம்மியாக கொடுக்கும். அடுத்து டெப்த் ஆஃப் கட்டு ஃபீடு. டெப்த் ஆஃப் கட்டு அதிகமாக கொடுக்கணும் ஸ்பீடு அதிகமாக கொடுக்கணும்னு நினச்சோம்னா ஸ்பீடை வந்து குறைச்சிக்கணும். அதே மாதிரி டெப்த் ஆஃப் கட்டு கம்மியாக கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சின்னா ஸ்பீடை வந்து கூட்டிக்கலாம். அடுத்து டூலோட லைஃப் அதிகமாக இருக்குன்னு நினச்சின்னா கட்டிங் ஸ்பீடை வந்து குறைச்சிடணும். ரைட்டா? அடுத்து ரிஜிடிட்டி ஆஃப் மெஷின் வந்து ரொம்ப நல்லா கரெக்டாக பொறுத்திருக்காங்க, எந்த வித வைப்ரேஷனும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் கட்டிங் ஸ்பீடு அதிகமாக. ஒர்க்கிங் மெட்டீரியல், கட்டிங் டூல் மெட்டீரியல், டெப்த் ஆஃப் கட்டு, ஃபீடு ஸ்பீடு, டெப்த் ஆஃப் கட்டு, ரிஜிடிட்டி ஆஃப் மெஷின் இதெல்லாம் சேர்ந்து என்னது இந்த கட்டிங் ஸ்பீடை இதை பொறுத்து தான் நம்ம வந்து எதை செலக்ட் பண்ணணும், கட்டிங் ஸ்பீடை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து ஃபீடுனா என்ன? ஒரு லேத்துனா என்ன ஆகும், ஜாப் சுற்றும். ஒரு சுத்துக்கு இந்த டூல் நகரக்கூடிய தூரம் ஒரு சுற்றுக்கு ஒர்க் பீஸ் அல்லது டூல் ஏதாவது ஒன்று நகரும். ஒர்க் பீஸ் அல்லது டூல் ஒரு சுற்றும் போது ஒர்க் மீது டூல் நகர்ந்த தூரம். ஸோ ஒரு ரிவல்யூஷனுக்கு டூல் நகர்ந்த ஜாப் மீது நகர்ந்த தூரம் வந்து ஃபீடு. அப்போ அது நகரும் போது மெட்டலை ரிமூவ் பண்ணும். அப்போ ஒரு சுற்றும் போது டூல் வந்து ஜாப் மீது நகர்ந்து மெட்டலை ரிமூவ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்ட அந்த தூரம் வந்து என்னது ஃபீடுங்கிறது ஒரு சுற்றுக்கு நகர்ந்த தூரம் அல்ல ஒரு நிமிஷத்துக்கு நகர்ந்த தூரம்னு சொல்லலாம். ஒரு நிமிஷத்துக்கு நகர்ந்த தூரம் அல்லது ஒரு சுற்றுக்கு நகர்ந்த தூரம் அப்படிங்கிறது ஃபீடு. எப்படி வந்து அந்த ஸ்பீடை வந்து பாதிக்கிறதுக்கு சில காரணிகள் இருந்துச்சு, அதே மாதிரி இதுக்கும் சில காரணிகள் அதே சொல்லிக்கலாம். மெட்டீரியல் சாஃப்டாக இருந்தால் நம்ம ஃபீடு வந்து அதிகமாக கொடுத்துக்கலாம். மெட்டீரியல் வந்து ஹார்டாக இருந்தால் ஃபீடு வந்து கம்மியாக கொடுக்கணும். அப்போ ஜாப்போட ஃபினிஷிங் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சின்னா ஃபீடு கம்மியாக கொடுக்கணும். அடுத்து பவர் அவைலபிலிட்டினா என்னது, ரொம்ப சப்போஸ் இந்த கெப்பாசிட்டி மெஷினோட கெப்பாசிட்டின்னு சொல்லிக்கலாம். பவர் அவைலபிள்ங்கிறத மெஷினோட கெப்பாசிட்டி வந்து ஹையாக இருந்தால் நம்ம ஃபீடு அதிகமாக கொடுக்கலாம். மெஷினோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், ஸ்பீடை கூட கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அடுத்து கண்டிஷன் ஆஃப் மெஷின். அடுத்து மெஷினோட கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், ஃபீடு அதிகமாக கொடுத்துக்கலாம். கண்டிஷன் சரியில்லைனா ஃபீடு கம்மியாக. அடுத்து டைப் ஆஃப் கட்டு. என்ன டைப் ஆஃப் கட் பண்ண போகிறோம், டைப் ஆஃப் கட்டு வந்து அடுத்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்க அந்த கட்டை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம். நம்ம வந்து அந்த இதை சப்போஸ் இப்போ டேனிங் ஆப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு எப்படி ஃபீடு கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் த்ரெட் கட்டிங்காக இருந்தால் ஃபீடு கம்மியாக கொடுக்கும். அதே ட்ரில்லிங்காக இருந்தால் ஃபீடு அதிகமாக கொடுக்கலாம். டேனிங் இருந்தால் மைடியமாக கொடுக்கலாம். ஸோ அந்த என்ன டைப் ஆஃப் கட்டு இருக்கும். அடுத்து டூலோட லைஃப் வந்து அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஃபீடு வந்து கம்மியாக தான் கொடுக்கணும். ஸோ அப்போ மெட்டீரியலு, ஒர்க் மெட்டீரியல், டூல் மெட்டீரியல், மெஷின் கெப்பாசிட்டி, மெஷினோட ரிஜிடிட்டி, டூல் லைஃப் அதே ஃபேக்டரியை இங்கேயும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து டெப்த் ஆஃப் கட்னா நம்ம வந்து எவ்வளோ கட் பண்ணுறோம், மெட்டலை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ஆழம் தான் டெப்த் ஆஃப் கட். ஒரு தடவை வெட்டி எடுக்கக்கூடிய மெட்டலின் ஆழம் தான் டெப்த் ஆஃப் கட். ஸோ அந்த டெப்த் ஆஃப் கட்டுங்கிறது ஜாப்புக்கு வந்து வெர்டிக்கலாக போகும். ஸோ நகர்த்ததை நம்ம என்ன செய்வோம், எக்ஸ் ஆக்சிஸில் நகர்த்தினா மெட்டலை ரிமூவ் பண்ணுறது ஒய் ஆக்சிஸில் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ இது டெப்த் ஆஃப் கட். வாட் இஸ் டெப்த் ஆஃப் கட்? ஒரு தடவை டூலானது வெட்டி எடுக்கும் மெட்டீரியலோட ஆழம் வந்து டெப்த் ஆஃப் கட். ஸோ இதையும் பாதிக்கக்கூடிய காரணிகளை அதே சொல்லிக்கலாம். என்னது, டூல் மெட்டீரியல், ஒர்க் மெட்டீரியல், அடுத்து டூல் லைஃபு, மெஷினோட கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து இதுக்கும் சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்னது, மெஷின் பாதிக்காமல் இருக்குது, என் டூல் பாதிக்காமல் இருக்குது, என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஓகே. அடுத்து இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இது. ஓகே, நன்றி.